நாலேஜ் கூட இன்னும் இல்லாம இருக்கும். ஸோ ஏன்னா தலை வெர்டிகோ ப்ராப்ளம் வந்தோடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க அந்த வெர்டின் டேப்லெட்டை தான் சொல்யூஷன் தெரியல. ஸோ எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியும்? எப்படி திரும்ப திரும்ப இந்த வெர்டிகோனால இந்த தலை சுற்றல் தொடர்ந்து வராம, டிசினஸ் தொடர்ந்து வராம எப்படி தற்காத்து கொள்ள முடியும்னு தெரியல. ஸோ அதனாலதான் அவங்க அந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்ப அதை பத்தி தான் நம்ம அவங்க கண்டிப்பா சில உணவு கட்டுப்பாடு அவங்களுக்கு அவசியமானா கண்டிப்பா அவசியம். சில மருந்துகள் எடுத்து இது குறையுமானா கண்டிப்பா குறையும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுல சொல்லியிருக்கோம். நம்ம காதுல ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, இல்ல பல்லுல ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, நம்ம டீடாக்ஸ் குடலுக்கு கொடுத்தோம், அந்த கழிவு வெளியே போயிடுச்சுன்னா பல்லு வலி குறையும், காது வலி குறையும். அதே மாதிரிதான் தலை சுற்றலும். சோ அதனால பேதியா கொடுக்க கூடாது. சோ மைல்டு ஜென்டில் கிளீனிங் தான்